ஜெயா டிவி பக்தியுடன் படைக்கும் ஆலங்குடி குரு பெயர்ச்சி பெருவிழா நேரலை ஒளிபரப்பு. ஓம் தட்சிணாமூர்த்தி வித்மஹே தியானஸ்தாய தீமஹி தன்னோ தீச பிரச்சோதயா. பிலவ வருடம் ஐப்பசி 27/11/2001 இன்று சனிக்கிழமை. சனிக்கிழமை பெருமாளின் வாரம் மட்டுமல்ல, சனீஸ்வர பகவானின் வாரமும் கூட. குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். ஒரு ராசியில் ஒரு வருட காலம் சஞ்சரிக்க வேண்டியவர் குரு பகவான். இந்த முறை ராசி மண்டலத்தை சுற்றி வரும் கால கணக்கினை சரி செய்யும் விதமாக 5 மாதம் ஒரு நாள் மட்டுமே கும்பராசியில் சஞ்சரிக்கிறார். குரு பகவானை அறிந்து கொள்ள வேண்டும். அற்புதமான குரு பகவான் இங்கே எழுந்தருளியிருக்கிறார் ஆலங்குடியிலே தட்சிணாமூர்த்தியாக. இந்த தட்சிணாமூர்த்தி ஆதிகுரு. இந்த ஆதிகுருவே உலகத்தின் எல்லோருக்கும் குரு பகவான். இந்த நேரலை ஒளிபரப்பில் மிக துல்லியமாக, மிக அருகாமையில் அவரை அமைத்து இந்த ஒளிபரப்பை துவக்கியிருக்கிறோம். இதோ ஆலங்குடி திருக்கோயிலின் திருக்கோபுரம் பாத தரிசனம். திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர் இயற்றியதிலே ஒரு துதி. கல்லாலின் புடையமந்து நோன்மறை ஆரங்க முதற்கற்ற கேள்வி. வல்லார்கள் 4வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வான். கல்லாலின் புடையிருந்து ஆலமரமே கல்லாக இருக்கிறது, அதில் அமர்ந்திருக்கிறார் பகவான். அடுத்தது நான்மறை ரிக் யஜூர் சாம அதர்வ. 6 அங்கம் சிக்ஷை, வியாகரணம், நிருத்தம், கற்பம், சந்தம், ஜோதிடம். அற்புதமான திருக்காட்சி. தாமரை மலர், அதன் தண்டு உள்ளே இருக்க மேலே புஷ்பம் தென்படுகிறது. ஆக மனதில் ஒரு மனிதன் தியானம் எனும் தண்டை உள்வே வாங்கினால் அவன் முகம் புஷ்பமாக மலர்கிறது. ஆகையினால் தாமரை இங்கே இருக்க, இங்கே இருக்கின்ற எல்லோ சிஷ்யர்களையும் சீடர்களையும் குருமார்களையும் நாம் தரிசித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே, ஆரங்கம் என்பதை சொல்லிக் கொண்டு வருகின்ற வேளையிலே சொல்லாமல் சொல்லி, அப்படி சொன்னவர் யார்? குறிப்பால் உணர்த்துகிறார் தட்சிணாமூர்த்தி. நினையாமல் நினைந்து, உலகம் நோக்காமல் சிவத்தையே நினைந்து, தியானத்திலே ஒரு வகை உள்வாங்க வேண்டுமே தவிர வெளிவாங்கக்கூடாது. பார்வை வெளியில் பரவக்கூடாது என்பதற்காகத்தான் இமைகளை மூடி தியானம் இருக்கின்றோம். இதில் ஓர் அற்புதமான சிந்தனை. சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமார் இவர்கள் பிரம்மாவின் புத்திரர்கள், வயதானவர்கள். இவர்களுக்கு ஞான போதனையை மோன நிலையிலே நிகழ்த்துகிறான் தட்சிணாமூர்த்தி. சிந்தனைக்குரிய விஷயம் என்னவென்றால், சீடர்கள் வயதானவர்கள், குரு இளமையானவர். ஆக இந்த சக்கரத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இது தரிசிக்கின்ற எல்லோருக்குமே நன்மை பயக்கும் இந்த குரு பெயர்ச்சியால் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். ஆலங்குடியின் கோபுரத்தை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கோபுரத்தை தரிசிக்கின்ற வேளையிலே ஆலங்குடி ஸ்தலத்தின் சில விஷயங்களை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. பூளை என்ற ஒரு செடி இருக்கிறது. இந்த செடிதான் இந்த ஆலங்குடி திருக்கோயிலுக்கு தலமரம். ஆகையினாலே தேவார பாடலிலே இத்திருத்தலம் இரும்பூளை, திரு இரும்பூளை என்று ஆகிறது. திரு இரும்பூளை என்றாகிறது. இதன் காரண காரியத்தை பற்றி சிறிய இடைவேளைக்கு பின் சிந்திப்போம். ஆலங்குடி ஜெயா டிவி பக்தியுடன் படைக்கும்
குரு பெயர்ச்சி பெருவிழாவில் ஆலங்குடி திருத்தலத்திலிருந்து நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றோம். சோழ நாட்டு காவிரி தென்கரை தலங்களுள் 98வது தலம் இது. மக்கள் வழக்கில் ஆலங்குடி என்று வழங்கி வருகிறது. உயர்ந்ததான கொடிமரம், அந்த கொடிமரத்தின் கீழே பகவான் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. இத்திருத்தலம் கும்பகோணத்திலிருந்து தென்கிழக்கே 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இறைவன் காசி ஆரண்யேஸ்வரர், ஆப்த சகாயேஸ்வரர், இறைவி ஏலவார் பூங்குழலி. தீர்த்தம் அமிர்த புஷ்கரணி. இதன் தலவிருட்சம் பூளை என்னும் செடி ஆதலால் இது இரும்பூளை. விஸ்வாமித்திரர் வழிபட்டு பேறு பெற்ற திருத்தலம். ஆலகால விஷத்தை பிரான் உண்ட தலம் இது என்று கூறுகிறார்கள். ஆகவே ஆதிகுரு தட்சிணாமூர்த்தியை தரிசிப்பது ஓம் தக்ஷணாமூர்த்தியே வித்மஹே தியானஸ்தாய தீமஹி தன்னோதீச பிரச்சோதயாது. இந்த காயத்ரி மந்திரத்தை இந்த குரு பெயர்ச்சி நேரத்திலே ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டு வர வேண்டும் என்பது மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டு வந்தால் போதும், ஆலங்குடியான் அனைத்து செல்வங்களையும் ஞாலம் புகழ மக்களை ஏற்றி தருவான் என்பதை குறித்து அடுத்து வருகின்ற இந்த குரு பெயர்ச்சியை பற்றி மிக அற்புதமாகவும் அழகாகவும் பஞ்சநாதன் கூற இருக்கிறார். ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் என்பது அவர் கூற இருப்பது அந்த ராசியை பொறுத்து, அந்த நட்சத்திரத்தை பொறுத்து நாம் என்ன கொண்டு வந்தோம், எதை விட்டு செல். அற்புதமாக விளக்கொளி நாம் தரிசித்து கொண்டிருக்கும் ஒளியிலே பகவான். காரணம், அவனே ஒளிச்சுடர், முக்கண்ணன் அல்லவா, சுடரிலிருந்து புறப்பட்டன் அல்லவா முருகன். ஆகையினாலே இந்த திருத்தலத்தில் நாம் ஒரு நாள் தரிசித்தால் போதும், நம் வாழ்க்கை இந்த கொடி உயர்ந்தது போல் மிக அற்புதமாக உயரும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. கோபுரத்தில் 5 நிலைகள் கொண்டிருக்கின்றது. கலங்காமல் காத்த விநாயகர். திருக்கோயிலின் உள்ளே நுழைகின்ற பொழுதே கலங்காமல் காத்த, எந்த கலக்கமும் ஒரு மணிக்கு வரக்கூடாது என்பதினாலேயே இங்கே கலங்காமல் காத்த விநாயகர். தர்மமிகு தமிழகத்திலே பூந்தோட்டம் என்பது ஒரு திருவு. அங்கே சரஸ்வதி திருக்கோயில் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமல்ல, பூந்தோட்டத்தில் அருமையான திருக்கோயில் ஸ்ரீ தர்ம சம்வர்தினி அம்பிகா சமேத அகத்தீஸ்வர பெருமான் திருக்கோயில். இத்திருக்கோயிலிலே தென் திசை நோக்கி தட்சிணாமூர்த்தி எழுந்தருளி அருள்பாலிக்கின்றார். இது ஸ்ரீ ராசி மண்டல குரு பகவான் என்பதாக அழைக்கப் போகிறது. அதனை நாம் பார்க்கப் போகிறோம். ஆச்சாரிய பெருமகன் ஆகம பிரவீன சீலஸ்ரீ ராஜா சுவாமிநாத குருக்கள் அவர்கள் அருளுரை ஆற்றுகின்றார். மாலை 6:30 ஸ்ரீ குரு பகவான் சனீஸ்வர பகவானுடைய வீடாகிய மகர ராசியிலிருந்து மற்றொரு வீடாகிய கும்பராசிக்கு ஸ்ரீ குரு பகவான் வாக்கிய பஞ்சாங்க கணித முறைப்படி பிரவேசித்து அருளுகின்றார். பொதுவாக குருவினுடைய சஞ்சாரமானது வருடம் தோறும் நடைபெறும். ஓராண்டிற்கு ஒரு முறை பிரவேசிக்கும் கிரகமாக ஸ்ரீ குரு பகவான் விளங்குகிறார். தற்பொழுது இந்த ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி ஸ்ரீ குரு பகவான் கும்பராசிக்கு பிரவேசிக்கிறார். 365 நாட்கள் சுமார் எடுத்துக்கொள்ளக்கூடிய கிரகமாகிய ஸ்ரீ குரு பகவான் சுமார் 151 நாட்களுக்கு பிறகு வருகின்ற 2022ஆம் ஆண்டு 14ஆம் நாள் ஏப்ரல் மாதமே பிரவேசிக்கிறார். ஆண்டினுடைய துவக்கத்திலேயே
இந்த குரு பகவானுடைய சஞ்சாரம் அமையவிருக்கிறது. 151 நாட்களுடைய சஞ்சாரம். 365 நாட்கள் கொடுக்க வேண்டிய நற்பலன்களை இந்த 151 நாட்களிலேயே நமக்கு குரு பகவான் வழங்க உள்ளார் என்றே நாம் சொல்ல வேண்டும். விசேஷமாக இந்த குரு பெயர்ச்சியானது கும்பராசிக்கு குரு பகவானுடைய சஞ்சாரம் மிகவும் சிறப்பான நற்பலன்களை மேஷராசி முதல் மீனராசி வரை எல்லா ராசிக்காரர்களும் நற்பலன்களை வழங்க உள்ளார். குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதயே சர்வவித்யானாம் தக்ஷணாமூர்த்தையே நமஹா. அன்பர்களே, குரு பகவான் மகர ராசியிலே குடிகொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் இன்று மாலை 6:30 மணி அளவில் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு குடியேறுகிறார். அவிட்டம் 2வது பாதத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் அவிட்டம் 3ஆம் பாதத்திலே சஞ்சரிக்கப் போகிறார். மகர ராசியிலிருந்து கும்பராசியில் அமர்ந்து பரிபாலிக்கப் போகிறார். சதய நட்சத்திரம் அவர் பரிபாலிக்கப் போகும் இன்றைய தொடக்க நட்சத்திரம் சதய நட்சத்திரம். ரிஷப லக்னத்திலே அனுக்கிரகம் புரிகிறார். இன்றைய கரணம் தைதுலம் கரணம். அமிர்த யோகத்தில் குரு பகவான் இந்த பெயர்ச்சியை நிகழ்த்துகிறார். வழக்கமாக ஓராண்டு நிகழும் குரு பெயர்ச்சி இந்த முறை 5 மாதம் 3 நாட்கள் இருக்கிறது. குரு பகவான் கால புருஷ தத்துவத்திலே லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் என்பதனால் உலக அரங்கத்தில் இதுநாள் வரை இருந்த துன்பங்களை துடைக்க வருகிறார் குரு பகவான். மேஷராசிக்காரர்களுக்கு திரிதய பஞ்சம சப்தமஸ்தானங்களை குரு பகவான் பார்ப்பதனால் சகோதர உறவுகள் மிக சீரும் சிறப்புமாக அமையப் போகிறது. கம்ப்யூட்டர் துறையிலே பலருக்கு வேலை வாய்ப்பு அமையப் போகிறது. இது நாள் வரை குழந்தை பாக்கியம் இல்லாத மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியமும் பூர்வ புண்ணிய அனுக்கிரகமும் சூழ்ந்து வரப்போகிறது. பருவ வயது வந்தும் திருமணம் கூடி வரவில்லையே என்று கவலையுற்றவர்களுக்கு திருமண வரம் அருள குரு பகவான் வருகிறார். மேஷராசி அன்பர்களுக்கு அவர் திருமண வரம் தருகிறார். நல்ல நட்பு, தீமையில்லாத வாழ்க்கை, செல்வ செழிப்பு என்று மேஷராசி அன்பர்களுக்கு வாரி வழங்கப் போகிறார். பிரகஸ்பதி என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் ரிஷபராசி என்பர்களுக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10வது ஸ்தானத்திலே சஞ்சரிக்கப் போகிறார். அவருடைய பார்வைக்கு பலம் அதிகம் என்பதனால் ரிஷபராசி அன்பர்களுடைய தனஸ்தானத்தை பார்ப்பதனால் நல்ல தனலாபம், வீடு வசதி வாழ்க்கை, நோயற்ற வாழ்க்கை என்று ரிஷபராசி அன்பர்களுக்கு அருள வருகிறார். இதோ குரு பகவான். சற்று இடைவேளைக்கு பிறகு மீண்டும் ஜெயா தொலைக்காட்சியின் குரு பெயர்ச்சி விழா தொடர்கிறது. டிவி பக்தியுடன் படைக்கும் குரு பெயர்ச்சி பெருவிழா. ஆபத் சகாயேஸ்வரர். ஆபத்து நெருங்குமா? ஆபத்தை அகற்றுபவன் அல்லவா தட்சிணாமூர்த்தி. இத்திருக்கோயிலின் உள்ளே பிரவேசிக்கின்ற பொழுது கலங்காமல் காத்த விநாயகர். அம்பாளின் சன்னதி தெற்கு நோக்கியிருக்கிறது. தெற்கு கோட்டத்திலே ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். சப்தலிங்கங்களுடன் காசி விஸ்வநாதரும் காசி விசாலாட்சி அம்பிகையும் இங்கே எழுந்தருளியுள்ளனர். ஆப்த சகாயர் கிழக்கு நோக்கி திருக்காட்சி பொழிந்தருளுகின்றார். ஆகையினால் குரு என்பவர் வியாழ பகவானே ஆயினும் அவருடைய குரு காயத்ரியை ஓம் விஸ்வத்வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். தட்சிணாமூர்த்தியை தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். அம்பிகையும் அருட்காட்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறார். இது மத்தியார்ஜுன திருத்தலம் என்று போற்றப்படுகிறது. திருவிடைமருதூர் மகாலிங்க பெருமானுக்கு பரிவாரமாக உள்ள தலங்கள்
திருவலஞ்சுழி விநாயகப் பெருமான், திருவேரகம் எனும் சுவாமிமலை திருமுருகப் பெருமான், திருவாவடுதுறை நந்தியம் பெருமான், சூரியனார் கோயில் நவக்கிரகங்கள், சீகாழி பைரவர், திருவாரூர் சோமாஸ்கந்தர், இவை 8 9வது ஆலங்குடி. சுவாமியின் திருமுடியில் கபிலை கிழங்கு தோண்டிய வேடன் ஒருவனால் உண்டாக்கிய தழும்பு ஒன்று இன்றும் காணப்படுவது அதிசயமாக இருக்கிறது. தட்சிணாமூர்த்தியின் முக்கிய தலங்கள் 24. அதில் அதிமுக்கியமானது ஆலங்குடி. இத்திருக்கோயிலில் குரு பெயர்ச்சி ஆராதனை, சித்திரை பௌர்ணமி, தைப்பூசம், பங்குனி உத்திரம் ஆகிய விழாக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சுந்தரர் பெருமான் தந்தொரு தேவாரத்திலே நச்சித் தொழுவீர்கள் நமக்கிது சொல்லீர், கச்சி புலி காம கொடியுடன் கூடி இச்சித்து இரும்பு உலை இடங்கொண்ட ஈசன் உச்சி தலையில் பலி கொண்டுழல் ஊனே. அதைத்தான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். உச்சி தலையில் ஒரு பலி இருக்கிறது. அம்பிகையான அற்புதம் ஏலவார் பூங்குழலி ஏகாந்தமாக அமைந்தருளி சேவை சாதித்தருளுகின்ற தட்சிணாமூர்த்தி அருமை அன்பர் தம்பி சங்கரன் பஞ்சநாதன் அவர்கள். ஓம் தக்ஷணாமூர்த்தயே வித்மகே தியானஸ்தாய தீமகி தன்னோ தீச பிரச்சோதயாது. மிதுன ராசி அன்பர்களுக்கு இதுவரை இருந்த கவலைகளை மாற்ற குரு பகவான் பாக்கியஸ்தானத்திற்கு பயிற்சியடையப் போகிறார். மிதுன ராசி அன்பர்களின் புகழ், கௌரவம், அந்தஸ்தை உயர்த்த அந்த ராசியை தன்னுடைய பஞ்சம பார்வையால் குரு பகவான் நோக்குகிறார். அவர்களுடைய 3வது ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதனால் நல்ல தாம்பத்திய ஒற்றுமை, நல்ல குரல் வளம், திறமைகள் பழிச்சிடுதல் என்று வாழ்க்கையிலே மிக உயர்ந்த வெற்றிகளை மிதுனராசி அன்பர்கள் பெறப்போகிறார்கள். குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தை பார்ப்பதனால் நல்ல பதவிகள் அவர்களுக்கு கிடைக்கப் போகிறது. இந்த காலகட்டத்தில் மேஷராசி அன்பர்கள் பிரதோஷ சிவனை வழிபடுவது நன்மையை தரும். ரிஷபராசி அன்பர்கள் சஷ்டிதோறும் முருகனுக்கு அபிஷேகம் செய்து வந்தால் குரு பகவானின் அருளாசியை பெறலாம். மிதுன ராசி அன்பர்கள் பரிகாரமாக வியாழந்தோறும் குரு பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்லி வரலாம். கடகராசி அன்பர்களே, குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலே பிரவேசிக்கப் போகிறார் என்றும் சற்றும் கலங்க வேண்டாம். குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்க போகிறார், குடும்பஸ்தானத்தை பார்க்க போகிறார். நல்ல தனலாபம், குடும்ப மேன்மை என்று உருவாக்கி தரப்போகிறார். 4வது ஸ்தானத்தை பார்ப்பதனால் உங்களுக்கு வீடு வாசல் வசதிகளை அள்ளித்தர வருகிறார். விரயஸ்தானத்தின் மீது குரு பகவான் பார்வைப்படுவதனால் வெளிநாட்டு யோகம் கடகராசி அன்பர்களுக்கு வந்து சேரப்போகிறது. சிம்ம ராசி அன்பர்களுக்குத்தான் இந்த குரு பயிற்சி மிகச்சிறந்த யோகங்களை வாரி வழங்க வருகிறது. சிம்ம ராசியை தன்னுடைய நேர் பார்வையினால் குரு பகவான் பார்வையிடுகிறார், சப்தம பார்வையினால் பார்வையிடுகிறார். இது நாள் வரை வாழ்க்கையில் அனுபவித்து வந்த அத்தனை அல்லல்களுக்கும் மருந்தாக குரு பகவானுடைய பயிற்சி அமைகிறது. அவர்களுடைய தைரியம், வீரியம் எல்லாம் பெருகப் போகிறது. அரசு துறைகளிலே பணியாற்றக்கூடியவர்கள், அரசியல்வாதிகளுக்கு ஏற்றம் தரப்போகிறது. லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதனால் உத்தியோக மேன்மை, ப்ரமோஷன், குடும்பத்திலே இது நாள் வரை இருந்த குழப்பங்கள் விலகுதல், ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர் என்று சொல்கிறோமே, எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுதல் என்று சிம்மராசி என்பர்களுக்கு எல்லா நலன்களையும் வாரி வழங்க குரு பகவான் வருகிறார். இதோ தீப ஒளியிலே அவரை தரிசனம் செய்யுங்கள். அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 6வது ஸ்தானத்திற்கு பயிற்சி அடைகிறார். குரு பகவானுடைய பார்வை தனஸ்தானத்தின் மீது பதிவதனால் அவர்களுக்கு நல்ல தனலாபம், குடும்ப மேன்மை உருவாகப் போகிறது. இதுவரை நிலைத்த வாழ்க்கை, நிலைத்த வேலை இல்லையே என்று கருதிய கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை அமைத்து தரப்போகிறார். மனைவி ஓரிடம்,
கணவன் ஓரிடம் வாழ்வது எவ்விடம் என்று இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைப்பதும் அந்நிய நாட்டு யோகம் அமைவதும் மிகச் சிறப்பாக அமையப் போகிறது. அன்பர்களே, குரு பெயர்ச்சி திருவிழாவை ஜெயா தொலைக்காட்சி உங்களுக்காக நேரடியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. சிறு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். பக்தியுடன் படைக்கும் குரு பெயர்ச்சி பெருவிழா, குறை தீர்க்கும் குரு தரிசனம். நவக்கிரக தலங்களில் குருவுக்குரியது ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோயில். ஞானம் தருபவராக தட்சிணாமூர்த்தி பெருமான் எழுந்தருளி இருக்கின்றார். ஞான சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர், இந்த நால்வரில் மூன்றாமவர் சுந்தரர். ஒருமுறை சுந்தரர் இங்கு வந்தபோது சிவபிரான் ஒரு திருவிளையாடலை அமைத்தருளினான். வெள்ளம் ஓடச் செய்தான். எங்கும் வெள்ளம். ஆற்றின் மறுகரையில் நின்ற சுந்தரரிடம் ஓடக்காரர் ஒருவர் கோயிலுக்கு செல்வதாக கூறி அழைத்து வந்தார். ஆற்றின் நடுவில் ஓடம் கவிழும் நிலை ஏற்பட்டது. கலக்கமடைந்த சுந்தரருக்கு தானே ஓடக்காரராக வந்ததை உணர்த்தியவன் சிவபிரான். குருவாக இருந்து உபதேசம் செய்தார். அதனால் இவருக்கு ஞான தட்சிணாமூர்த்தி என்ற திருநாமம் ஏற்பட்டது. குருந்த மரத்தடியில் மாணிக்க வாசகருக்கு பெருமான் உபதேசம் செய்ததும் சுந்தரருக்கு உபதேசம் செய்ததும் எல்லாமே ஞானத்தின் வாயிலாகவே அமைந்தருளி இருக்கின்றது. அது மட்டுமா, ஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் ஆகியோருக்கும் அருள் செய்திருக்கின்றார். இங்கே குரு என்பவர் யார் என்பதை பற்றி முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவானாஞ்ச ரிஷீனாஞ்ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் திரிலோகேசம் தம் நமாமி பிரகஸ்பதி. இந்த குருவை தெரிந்து கொள்ளும் முன் நமக்குள்ள ராசிகள் என்ன என்ன, அதன் பலன் என்ன என்ன, எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதை பற்றி தம்பி சங்கரர் பஞ்சநாதன் அவர்கள் தெரிவிப்பார். நன்றி ஐயா ஸ்ரீகவி அவர்களே. அருமையானதொரு குரு பெயர்ச்சி திருவிழாவை ஜெயா தொலைக்காட்சி தனது ஆன்மீக அன்பர்களுக்காக நேரடியாக வழங்கிக் கொண்டிருக்கிறது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் வாழ்க, ஆகமமாகி அன்னிப்பான் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. அன்பர்களே, குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இன்னும் சற்று நிமிடங்களில் பெயர இருக்கிறார். எத்தனையோ பயிற்சிகள் வந்தபோதும் குரு பயிற்சிக்கு மட்டும்தான் தனி மகத்துவம். ஏனென்று கேட்டால், ஞானசம்பந்த பெருமான் நவக்கிரகங்களை பாடுகிற போது வேயுரு தோழி பங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்று நவக்கிரகங்களை கூறுகிறார். அந்த கிரகங்களில் ஒரு கிரகமான குரு பகவானுடைய அருளாசி பெறுவதற்காக இதோ ஜெயா தொலைக்காட்சி உங்களுக்கு இந்த பெருவிழாவை வழங்கி கொண்டிருக்கிறது. அன்பர்களே, மற்ற கிரகங்களை எல்லாம் நாம் வழிபடுகிற முறை வேறு, குரு பகவானை வழிபடும் முறை வேறு. சனீஸ்வர பகவானை வழிபடுகிற போது சற்று ஒதுங்கி நின்றுதான் அவர் அருளாசி பெற வேண்டும். ஆனால் குரு பகவானுடைய பார்வை மட்டும் நேரடியாக நம் மீது விழ வேண்டும் என்பதற்காக குருவை நேருக்கு நேர் நின்று நாம் வழிபட வேண்டும். ஆலயங்களிலே வழிபடுகிற போது குரு பகவானை நேராக நின்று வழிபடுகிற போது அவருடைய முழு பார்வையும் நம் மீது விழுகிறது, நம்முடைய ஞானம் பெருகுகிறது. அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு பரிகாரம் என்று பார்த்தால்
ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள். வியாழக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். அதை போல சிம்மராசி அன்பர்கள் தன்வந்திரி பகவானை வழிபடுவது இந்த குரு பயிற்சி பலன்களை மேலும் சிறப்பாக பெற உதவும். அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவானுடைய அருளாசி பரிபூரணமாக கிடைக்கப் போகிறது. உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கிறார். உங்கள் பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். உங்கள் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். எவர் ஒருவர் ஜாதகத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பாக்கிய ஸ்தானமும் ராசியும் குரு பகவானால் காணப்படுகிறதோ, நோக்கப்படுகிறதோ, அவர்கள் வாழ்க்கை உயர்கிறது. அந்த அற்புதமான உயர்வு இந்த முறை துலாம் ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. அவர்களுக்கு பஞ்சமஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்து பாக்கியஸ்தானத்தையும் ராசியையும் பார்ப்பதனால் அதி அற்புதமான யோகங்களை அவர்கள் வாழ்க்கையிலே பெற இருக்கிறார்கள். நல்ல வேலை வாய்ப்பு, உயர்கல்வி வாய்ப்பு என்று தொட்டது துலங்கும் அற்புதமான காலகட்டம். மிகச் சிறந்த வாழ்க்கையை துலாம் ராசி என்பர்கள் பெற இருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் குரு பகவானுடைய அருளை பரிபூரணமாக பெறுவதற்கு தங்கள் இல்லங்களிலே துளசி செடியை வளர்த்து பூஜை செய்து வந்தால் பூரண பலனை பெற முடியும். குரவே சர்வலோகானாம். அந்த குரு பகவானை வழிபடுங்கள். ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வர சுவாமி திருக்கோயில் குரு பரிகார ஸ்தலத்தின் கோபுரத்தை நுழைவாயிலை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அன்பர்களே, விருச்சிக ராசி என்பர்களுக்கு குரு பகவான் இப்பொழுது சதுர்த்தம கேந்திரத்தில் வந்து அமர்கிறார். இது நாள் வரை 3ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 4வது ஸ்தானத்திலே அமர்கிறார். இதன் பலனாக குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதனால் தீராத கண்டம் வந்து விட்டதோ, உடல் நலிவுகள் என்னை வாட்டுகிறதே என்று கவலைப்பட்ட விருச்சிக ராசி என்பர்களுக்கு மெல்ல மெல்ல உடல் நலம் சீராகும். குரு பகவானுடைய அருளாசி கிடைக்கும். நிலைத்த வேலை இல்லாத, தேடியும் எனக்கு நிம்மதி இல்லையே, நல்ல வேலை எப்பொழுது கிடைக்கும் என்று ஏங்கக்கூடிய விருச்சிக ராசி என்பர்களுக்கு இதோ குரு பகவானுடைய பார்வை உங்கள் மீது பதிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நல்ல வேலை, உங்களுடைய பாவங்கள் தொலைதல் எல்லாம் நிகழப்போகிறது. அதை போல விருச்சிக ராசியின் அயன சயனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். அதனால் உங்களுக்கு நல்ல தாம்பத்திய வாழ்க்கை, வெளிநாட்டு யோகம், உயர் கல்வி யோகம் என்று எல்லா நலங்களும் உங்களுக்கு பெருகப் போகிறது. குருவே, எங்களுக்கு அருள் புரிய நீ வந்திருக்கிறாய் ஐயா. உன்னுடைய முழு பார்வையை பெற நாங்கள் என்ன தவம் செய்தோம். ஜெயா தொலைக்காட்சி இந்த அற்புதமான வாய்ப்பை எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. குருவே சர்வலோகானாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும். குற்றால தமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளற்கே, கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. குரு பகவானுடைய பயிற்சி அற்புதமாக இன்னும் சற்று நிமிடங்களில் நிகழ இருக்கிறது. மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு குரு பகவான் பயிற்சி அடைகிறார். அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் சப்தமஸ்தானத்தை, பாக்கியஸ்தானத்தை, லாபஸ்தானத்தை பார்க்க போகிறார். இது அதி அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக அவர்கள் வாழ்க்கையிலே நல்ல திருமண வாழ்க்கை, அழகான நட்பு, பாக்கியமான வாழ்க்கை, உயர் கல்வி யோகம், தேடிய விஷயங்களிலெல்லாம் வெற்றி என்று குரு பகவான் அருள்பாலிக்க வருகிறார். தனுசு ராசி என்பர்கள் இனி மகிழ்ந்திருக்கலாம். இவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கையை வழிபட குரு பகவான் இன்னும் அருளாசியை அள்ளி வழங்குவார். மகர ராசி அன்பர்களுக்கு இனி நோய் நொடிகளை விலக்குவதற்காக குரு பகவான் ரோகஸ்தானத்தை பார்க்கிறார், அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார். இனி ஆபத்துக்கள் விலக நான் வழிகாட்டுகிறேன் என்று குரு பார்வை உங்களுக்கு உதவுகிறது. அதை போல வேலை இழந்து தவிக்கக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை குரு பகவான் வாரி வழங்கப் போகிறார். அன்பர்களே, குரு பகவானுடைய பார்வை நம்மீது பதிய பதிய எல்லா நலங்களும் வாழ்க்கையில் விளையும். கும்பராசி அன்பர்களுக்கு
குரு பகவான் பஞ்சமஸ்தானம், சப்தமஸ்தானம், பாக்கியஸ்தானத்தை பார்வையிடப் போகிறார். அவர்கள் இந்த ஆலங்குடி குரு பகவானை வழிபட வாழ்க்கையில் எல்லா நலங்களும் பெருகும். நல்ல புத்திர பாக்கியம், கல்யாண யோகம், உயர் கல்வி யோகம், தொட்டன துலங்கல் என்று மிகச்சிறந்த நிலைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இதை போல கும்பராசி அன்பர்களின் பெற்றோர்களுக்கும் மிகச்சிறந்த பாக்கியங்கள் அமையக்கூடிய காலகட்டமாக இது அமைகிறது. அந்நிய நாடுகளில் வசிக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு யாருக்கெல்லாம் அங்கு குடியுரிமை பிரச்சனைகள், விசா பிரச்சனைகள் இருக்கிறதோ அவையெல்லாம் நீங்க போகிறது. அன்பர்களே, குரு பகவானுடைய அனுக்கிரகத்தை பெற குவிந்திருக்கும் மக்களை காணுங்கள். ஜெயா தொலைக்காட்சியின் வாயிலாக அந்த குரு பகவானுடைய பேரருளை பெற இங்கே நாமும் தவம் இருக்கிறோம். குரு பகவானே, எங்களுக்கு அருள் புரியையா என்று காத்திருக்கிறோம். சற்று இடைவேளைக்கு பிறகு அந்த குரு பெயர்ச்சி விஷயத்திலே, அந்த மாபெரும் ஹோமத்திலே, அந்த விஷயங்களை எல்லாம் காலையிலிருந்து கண்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னும் அழகான குரு பயிற்சி பெருவிழாவிலே நாமும் கலந்து கொள்ளப் போகிறோம். இன்னும் சற்று நேரத்திலே மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு திருப்பெயர்ச்சியாகிறார். சற்று இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். ஆலங்குடியானே, வாழ்வில் அருள்தனை தருபவனே, ஞாலம் போற்றும் நாயகனே, கால சக்கரமும் உன்னிடம்தான் இருக்கிறது. குரு பகவான் இன்னும் சற்று நேரத்தில் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு திருப்பெயர்ச்சி ஆகிறார். அற்புதமான இந்த காட்சியை உலக மக்கள் கண்டு உணர்ந்து உள்ளம் கனிய வேண்டும் என்பதற்காக இங்கே நச்சி தொழுவீர்கள் நமக்கு இது சொல்லி கச்சி புலி காம கொடியுடன் கூடி என்ற சுந்தரரின் வாக்கு அற்புதமாக எழுகிறது. இப்பொழுது நாம் தரிசிக்க இருக்கின்றது இச்சித்து இரும்பூளை இடங்கொண்ட ஈசன், உச்சி தலையில் பலி கொண்டுழல் ஊனே என்கிறார் சம்பந்தப் பெருமான். தீப ஆரத்தியின் போதுதான் இந்த குரு பெயர்ச்சி நடைபெறுவதாக காலக்கணக்கு கணித்திருக்கிறது. இந்த நேரத்திலே நாம் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நல்ல எண்ணங்களை விதையுங்கள், நல்லதை நினையுங்கள், வந்தனை செய்யுங்கள். வாழ்வை வளமாக்குவான் குரு பகவான். குணமிகு வியாழன் குரு பகவானே, மனமுடன் வாழ மகிழ்வுடன் அருள்வாயே. இது போதும். குணமிக்கவன் வியாழ பகவான். அவன் குணம் சத்து மாறுபட்டால் பிரகஸ்பதி வியாழ பரதகுரு நேசா கிரகதோஷமின்றி கடாட்சி தருவாய். எந்த கிரகங்களும் மிக அருகாமை வராது. ஆதி குருவை அடிபணிந்தால் போதும், அனைத்து கிரகங்களும் நல்லனவே செய்யும். கிரகம் என்றாலே பற்றி இழுப்பது என்பது ஒரு பொருள். நமது வினை விதிகளை கணித்து அதற்கேற்ப பலாபலன்களை தந்து கொண்டிருக்கிறது கிரகங்கள். ஆகையினால் குரு பகவானின் சஞ்சாரத்தால் தம்பி சங்கரர் சொல்வது போல பல நன்மைகளும் உண்டு, தீமைகள் சிலவே. அந்த தீமைகளும் அகற்றுவதற்காகவே இதோ குரு பகவான் இங்கே எழுந்தருளி இருக்கின்றார். இந்த குரு பகவானை இப்பொழுது கற்பூர ஜோதியிலே நாம் தரிசிக்கப் போகின்றோம். சற்றே நேரத்தில் வினாடி நேரத்திலும் சற்றே குருவாக அணு நேரத்தில் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த தரிசனம்தான் இந்த ஆண்டின் மாபெரும் தரிசனம். நல்ல சிந்தனையை விதித்து கரம் கூப்பி அரகர சிவா என்படு கொம்புடாமை வேமார் விலங்கு எரித்தேறி ஏழையுடனே பொன் பொதி மத்தமாலை புனல் சூடி வந்து என் உளமே புகுந்ததனால் 9 1 7 18 6 முடனாய நாள்கள் அவைதான். அன்போடு நல்ல அவை நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்கிறார் ஞான சம்பந்தர். ஆக கோளறு பதிகத்திலே முதல் 2 வரிகள் அனைத்துமே சிவபிரானை பற்றி கூறும். 9 1 7 17 9 1 7 18 35 6 41 நாட்கள் ஒரு மண்டலமாக கணிக்கப்படுகிறது. இன்றிலிருந்து பார்த்தாலும் கூட நேற்று வரை என்ன நடந்தது என்பது சிந்தனை அல்ல, நாளை என்ன நடக்கப் போகிறது என்பதற்கும் வந்தனைக்குரியதல்ல.
இன்று நடக்கப் போகின்ற இந்த திருக்காட்சி 5 மாதங்களுக்கு பிறகுதான் நடைபெறுகின்ற அருட்காட்சியாக அமையும் என்பதில் எவ்வித சந்தேகமில்லை. கற்பூர ஒளியிலே கவலைகளை போக்குவதற்காக குரு பகவான் எழுந்தருள் இருக்கின்றார். இந்த கற்பூர ஜோதி இந்த வினாடியிலே காட்டப்படுகின்ற போது, ஆராதனை செய்கின்ற பொழுதுதான் குரு பகவான் பெயர்ச்சி என்பது ஐதீக விழாவாக அமைந்தருளுகின்றது. ஆலங்குடியில் மாதா பிதா குரு தெய்வம் எனினும் ஆச்சாரியன் அவரும் தெய்வமாகின்றார். மாதா கணவனை அறிமுகப்படுத்துகிறாள் குருவாக, கணவன் குருவை அறிமுகப்படுத்துகிறார், குரு ஞான குருவை அறிமுகப்படுத்துகிறார். அந்த ஞான குருவே மோன நிலையிலே காட்சியளிக்கின்ற ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி பெருமான். இந்த தட்சிணாமூர்த்தி பெருமான் குரு பெயர்ச்சியிலே கிரகங்களை தன்னுள் வைத்து கொண்டு இங்கே குரு பெயர்ச்சி விழாவை நடத்த இதோ அற்புதமான திருக்காட்சியை அனைவரும் கண்கொட்டாமல் இமைப்பொழுதும் என்னெஞ்சின் நீங்காதான் தாழ் வாழ்க என்பது போல அற்புதமான ஜோதி சுரூபனே அண்ணாமலையிலே ஏற்றப்படுகின்ற ஜோதி போல் ஆலங்குடியிலும் இந்த ஜோதியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒளிச்சுடரிலே உயரிய தட்சிணாமூர்த்தியின் திருக்காட்சியை ஜெயா டிவி பக்தியுடன் படைத்து கொண்டிருக்கிறது நேரலையில். ஒவ்வொரு இல்லத்திலும் மிக அருகாமையில் இருந்து இந்த திருக்காட்சியை கண்டு ரசித்து வளம் பெற வேண்டும் என்ற பொதுநல நோக்கில் இந்த நேரலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்று சனிக்கிழமை ஒரு பக்கம் தென்குடி திட்டை தனிச்சன்னதியிலே வியாழ பகவான் எழுந்தருளிருக்கின்ற காட்சி, ஒரு பக்கம் ஆலங்குடியிலே தட்சிணாமூர்த்தி திருக்காட்சி. இதோ ஜோதி ஸ்வரூபனை ஜோதியாக பார்க்கின்றோம். அருள் மிகு குரு பகவான் சன்னதியிலே பொருள் மிகுந்தோ வாழ்க்கையில் இருள் விளக்கி ஒளிச்சுடராக ஏற்ற வைப்ப போகிறான் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி என்பதில் எவ்வித சந்தேகம். எண்ணம் சின்னமானால் வண்ணம் ஒரு வாழ்வு, வெள்ளை கிள்ளை கள்ள சிந்தை என்பது போல அத்தனை ஆராதனைகளில் ஜெயா டிவி உலக மக்களுக்காக, உலக மக்களின் நலனுக்காக, தமிழகத்தின் மேன்மைக்காக, நல்லிதயம் கொண்டவர்களுக்காக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அர்ச்சனை ஆரம்பித்து விட்டது. நாமும் மனதார நம்முடைய கோத்திரம், நம்முடைய நட்சத்திரம் அனைத்தையும் மனதில் சொல்லிக் கொண்டிருப்போம், துதித்து கொண்டிருப்போம். குரு பகவானே, அருள் தருபவனே, ஞான குருவாக நீ இருக்கின்ற பொழுது ஏனைய குருக்கள் எங்களுக்கு எதற்கு என்ற எண்ணமே எழுகிறது. வண்ண மலர்களால் அந்த திருப்பாதங்களிலே அர்ச்சிக்கப்படுகிறது. அர்ச்சிக்கப்படுகின்ற மலர்களிலே நாமும் ஒரு மலராக இருக்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனை. போடுகின்ற மாலைகளிலே நாமும் ஒரு நாராக இருக்கக்கூடாதா என்ற ஒரு நினைவு. கற்பனை தேவைதான், இருந்தாலும் அது விற்பனைக்கு உதவாது என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். அனைத்தையும் காக்கின்ற பெருமான், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி பெருமானின் தரிசனம். அதன் பின் இந்த தரிசனத்தை நாம் தரிசித்து கொண்டிருக்க, பூக்கள் இருக்க, நாம் குரு பகவானை பற்றி யார் குரு என்ற ஒரு சிந்தனைக்கு வருகிறோம். வந்தனையுடன் இடைவேளைக்கு பின்னர். அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 4வது ஸ்தானம், 6வது ஸ்தானம், அஷ்டமஸ்தானங்களை பார்வையிடுகிறார். நல்ல கல்வி, நிலபுலன் வாய்ப்புகளை அள்ளித் தருகிறார். நோய் நொடியிலிருந்து மீனராசி அன்பர்களுக்கு விடுதலை தருகிறார் குரு பகவான். வாழ்க்கையின் கண்டங்களை விலக்கி மன நிம்மதியை, வாழ்க்கையின் உயர்வை குரு பகவான் வழங்கப் போகிறார். விநாயகப் பெருமானுக்கு இனிவரும் காலகட்டங்களிலே மாதுளம்பழ முத்துக்களால் நீங்கள் அபிஷேகம் செய்து வந்தால் குரு பகவான் மனமகிழ்ந்து கேட்ட வரங்களை உங்களுக்கு தருவார். ஒருவருடைய ஜாதகத்தில் குரு திசை நடைபெற்றால் ராஜாவின் திசை நடப்பதாக கூறுவார்கள். வலுப்பெற்று அமைந்த குரு திசை ஒருவருக்கு இளமையிலே வந்தால் அவர் கல்வியிலே சாதனை மேல் சாதனைகள் புரிவார். திருமண வயதிலே குரு திசை வந்தால் சிறப்பான மன வாழ்க்கை தருவார். அன்பர்களே,
குரு பகவானுடைய பார்வை யார் மீதெல்லாம் பதிகிறதோ அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் வாழ்க்கையுடைய வசந்தங்களை பெறுவார்கள். இப்பொழுது கலைமாமணி ஸ்ரீகவி அவர்கள் வர்ணனையை தொடர்கிறார்கள். குரு, வித்யா குரு, ஞான குரு, இரண்டு வகையினர். ஞானாசிரியன்தான் குரு என்று அழைக்கப்பட வேண்டியவர். அந்த குரு பெயர்ச்சி காட்சி அந்த கற்பூர ஒளியை மீண்டும் கண்டுகளிக்க ஒரு வாய்ப்பு தருகின்றது ஜெயா டிவி நேரலை ஒளிபரப்பில். இந்த ஜோதி தரிசனத்தை பாருங்கள். ஆதி தேவனே அந்த ஜோதியாக எழுந்தருளி இருக்கின்றார். என்னே திருப்பாதம் வரை சிரசு வரை காட்டப்படுகின்ற அந்த கற்பூரம் போல் இருக்க வேண்டும். மனிதனை சொல்வார்கள் கற்பூரம் போல் இருக்க வேண்டும் என்று. அந்த கற்பூரத்திற்கென்றே சில விஷயங்கள் உள்ளன. ஞானாசிரியன்தான் குரு என்று அழைக்கப்பட வேண்டியவன். மனைவியும் ஞானாசிரியனும் வாய்ப்பது சுலபம் அல்ல. அதனால்தான் தாரமும் குருவும் தலைவிதி வசத்தால் என்கின்றனர் பெரியோர்கள். மாதா பிதா முதல் கட்ட குரு, வித்யா குருவும் ஞான குருவும் அடுத்த கட்ட குரு. அம்பிகையே ஞான குருவாக இருக்கிறார். தம்பி சங்கரன் அவர்கள் கோளறு பதிகத்தை சொன்னார். 1963 ஆண்டு வர்க்கடம் ஏற்பட்ட போது காஞ்சி தவமுனிவர் நடமாடும் தெய்வம் கோளறு பதிகத்தை பாராயணம் செய்யுங்கள், கோள்களிலிருந்து விலகிக் கொள்ளலாம் என்றார். அதில் 11வது பதிகம் மட்டும் சற்றே சிந்தியுங்கள். தேனமர் பொழில்களால் வில சென்ன துண்ணி வல செம்பனங்கும் திகழ நான்முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறை ஞான ஞான முனி தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் முறை செய்யும். ஆன சொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசால் ஒரு ஆணை நமது காப்பிட்டு சத்தியம் செய்கிறான் ஞான சம்பந்தன். எப்படி? தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் முறை செய் என்கிறார். ஆக கோலென செய்யும் நாளென செய்யும் எனினும் நமது வேலை என்ன செய்யும் என்பது சிந்திக்க வேண்டும். அந்த வேலை இந்த நல்ல வேலை, இந்த நல்ல வேலையை நல்கிய வேலை, அதுவே ஜெயா டிவி பக்தியுடன் வழங்கிய குரு பெயர்ச்சி பெருவிழா. நல்ல நேரம், நல்ல நாள். குரு பகவானே, குரு பகவானே, திருவருள் காட்டும் எங்கள்